அன்பர்களே, மணவாளன் மணவாட்டி அழகு என்று சொல்லுகிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தேவ வார்த்தையை தியானித்து ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து செல்ல இருக்கின்றோம். மணவாளன் மணவாட்டி அழகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேச வருவது உலகத்தில் உள்ள ஒரு மணவாளன் மணவாட்டியை குறித்து அல்ல, ஆத்ம மணவாளனையும் சபையாகிய மணவாட்டியையும் குறித்து. ஆத்ம மணவாளன் சபையாகிய மணவாட்டி அழகு என்று சொல்லுகிறதை பேச விரும்புகிறேன். முதலாவதாக மணவாளனின் அழகு. மணவாளன், ஆத்ம மணவாளன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் அனைவருக்கும் ஆத்ம மணவாளன். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவின் நேசர். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாக்கள் நேசிக்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனை அவ்வளவாய் விரும்பி நேசிக்கிறது போல நாம் ஆணோ பெண்ணோ கிறிஸ்துவுக்குள் வந்த அத்தனை பேரும் இந்த மாம்சீக அந்த நிலையில் அல்ல, ஆவிக்குரிய நிலையில் அவரை மிகவும் நேசிக்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் உள்ள மாம்சீக மணவாட்டி மணவாளன் உறவை நினைத்து இதோடு ஒப்பிடக்கூடாது. இது ஆத்மீக உறவு, ஆவிக்குரிய உறவு. அல்லேலூயா. தேவ அன்பு களங்கமற்ற நிபந்தனையற்ற மகா பரிசுத்தமான தேவ அன்பை உள்ளத்திலே பெற்றவர்கள். அந்த அன்பினாலே மணவாளன் இயேசுவை நாம் நேசிக்கிறோம். ஏன் அவருக்கு மணவாளன் என்ற ஒரு அடைமொழி பெயர் வந்தது? ஒரு மணவாளன் தன் மணவாட்டியை குறிப்பிட்ட நாளிலே விவாகத்திலே வைத்து தன்னோடு சேர்த்து கொண்டு பிறகு காலமெல்லாம் தன்னோடு வைத்து வாழ்வது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சபையாகிய மணவாட்டியை, சபை என்று சொன்னால் ஆணோ பெண்ணோ ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருடைய கூட்டம், இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை ஆகாயத்திலே அவர் நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய விவாகம் என்று உவமை வார்த்தையால் அழைக்கப்படுவது. ஒரு மணவாட்டி தன் மணவாளனோடு கல்யாணத்திலே சேர்க்கப்படுவது போல நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாய், அந்த கூட்டத்துக்கு பேர் தான் மணவாட்டி. ஒவ்வொருத்தருக்கு தனியாக மணவாட்டின் பேர் கிடையாது. அந்த கூட்டமாகிய சபைக்கு பேர் தான் மணவாட்டி. அல்லேலூயா. அந்த மணவாட்டி, அந்த ஆத்ம மணவாளன் இயேசுவோடு சேர்க்கப்படுகின்ற அதுதான் அந்த மெய் விவாகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய விவாகம். ஆட்டுக்குட்டியானவனா இயேசு கிறிஸ்து. அப்புறம் 7 ஆண்டுகள் அவர் நம்மை பிதாவின் வீட்டுக்கு அழைத்து சென்று பரலோகத்திலே வைத்திருப்பார். அந்த 7 ஆண்டுகளுக்கு பெயர்தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து என்று சொல்லுவது. நாம் 7 ஆண்டுகள் இயேசுவோடும் பிதாவோடும் அங்கே இருந்து கொண்டு பிறகு இயேசு நம்மை அழைத்து கொண்டு 1000 வருட அரசாட்சிக்காக பூமிக்கு வருவார். அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு நித்திய வாழ்வுக்காக நம்மை பரலோகத்திலே புதிய எருசலேம் என்கிற நமக்காக கட்டி உண்டாக்குகிற பரம வாசஸ்தலத்திலே நம்மை குடியேற்றுவித்து பிதாவானவரோடும் இயேசுவோடும் என்றென்றைக்குமாய் குடியிருக்கிற பாக்கியத்தை தருவார். அல்லேலூயா. இந்த இணைப்பு, இந்த நித்திய வாழ்க்கையைத்தான் ஒரு விவாகத்தை ஒப்பிட்டு பேசியிருக்கிறது. அப்போ ஒரு மணவாட்டி தன் மணவாளனுக்காக எப்படியெல்லாம் ஆயத்தமாவாள், ஒரு மணவாளன் மணவாட்டிக்காக என்னெல்லாம் செய்வார், அதை ஒப்பிட்டு ஆங்காங்கே வசனங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த மணவாளன் மணவாட்டி உறவு. அல்லேலூயா. குறிப்பாக உன்னத பாட்டுகள் என்கிற ஒரு புஸ்தகம் பைபிளில் இருக்கிறது. அதை படிக்கும் பொழுது பொதுவாக சாதா வார்த்தையில் சொல்லுவாங்க, அது ஒரு காதல் கதை என்று சொல்லுவார்கள். ஒரு காதல் கதையை கொண்டு பைபிளில் எழுதி வைப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அதை எழுதி வச்சிருக்கிற நோக்கமே ஒன்று, கணவன் மனைவி உறவிலே பல காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக. 2வது, மிக மேன்மை உள்ளது, இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த ஆத்மீக உறவு, ஆத்ம மணவாளனாகிய இயேசுவோடு சபையாம் மணவாட்டி நடந்து கொள்ள வேண்டிய பல முறைமைகளை விளக்குவதற்குத்தான் அந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நமக்கு பைபிளிலே தேவ வசனமாக தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த ஆத்தும மணவாளனுடைய அழகு அதை நம்ம சொல்லாமலே தெரியும். இருப்பினும் ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 10ஆம் வசனம்.
என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அல்லேலூயா. அடுத்த வசனங்கள்ல நம்ம படிக்கும் பொழுது இந்த நேசர், வெண்மையும் சிவப்புமாய் தோற்றமளிக்கிற நேசர், 10,000ங்களில் சிறந்தவராய் வெளிப்படுகின்ற நேசருடைய அங்க லட்சணங்கள் தொடர்ந்துள்ள வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய கண்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய கைகள் எப்படி இருக்கிறது, அவருடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது, அவருடைய வாய் எப்படி இருக்கிறது, அவருடைய தலையும் அவருடைய முடியும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்கள். அதை நாம் படித்து அதனுடைய ஆவிக்குரிய ஞானார்த்தங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுவை பற்றின பல ரகசியங்களை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு அதை மட்டும் சொல்வது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆகவே கடைசியாக அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 16வது வசனம், அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவர் என் சிநேகிதர். அல்லேலூயா. அவ்வளவு தலை முதல் பாதம் வரை மிக அழகு வாய்ந்தவர், இவர் முற்றிலும் அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர். அல்லேலூயா. உண்மையில் இயேசு மனுஷகுமாரனாக உலகத்தில் வந்த பொழுது கண்டிப்பாக அழகுள்ளவராய்த்தான் இருந்திருப்பார், அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது, அவருடைய சரீரத்தில் எந்த குறைபாடு கிடையாது, எந்த நோய் கிடையாது, எதுவுமே அவரை தாக்கினதில்லை. அவர் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்த மனுஷனாக மனுஷகுமாரனாக காணப்பட்டார். அல்லேலூயா. அவரை போல பரிசுத்தாவியினால் முழு நிறைவில் இருக்கிறது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது. புரியுதா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர். ஆனால் அவருடைய சரீரத்தில் மனுஷனை போன்ற வளர்ச்சிகள் இருந்தது, கண்டிப்பாக மனுஷனை போன்ற மரணம் இருந்தது, பசி இருந்தது, தூக்கம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு பாடியோட அவர் வாழலை, மனுஷனுடைய பாடியோட தான் அவர் வாழ்ந்தார். இருக்கட்டும், ஆனால் குறைவற்றவராக வாழ்ந்தார் என்று தைரியமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இயேசு வெறும் சரீரத்தின் அழகை மட்டும் நாம் பல விதங்களில் யோசித்து பழகிவிட்டோம். யாரை பார்த்தாலும் அவங்க ரொம்ப அழகா இருக்கான்னா இவர் பார்வையில் இவர் விரும்புகிற அழகு அவங்க சரீரத்தில் இருக்கு, அவங்க முகத்தில் இருக்கு, அவங்களுடைய இதில் இருக்கு, அதைத்தான் வச்சு பண்ணுவான். ஹேர் ஸ்டைலில் இருக்கு, இதைத்தான் பார்ப்பாங்க. ஆனால் அழகு என்பது வெறும் வெளியில் தோற்றத்தில் இருப்பது மட்டுமல்ல, உள்ளான அழகு என்பது வெளி அழகை விட மிக மிக விலையேற பெற்றது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லேலூயா. குணத்தின் அழகு என்பது மிகவும் கவர்ச்சியானது. அல்லேலூயா. நற்குணங்கள், தாழ்மை போன்ற நற்குணங்கள் மிகவும் அலங்காரமானவைகள். அல்லேலூயா. அதனால தான் பரிசுத்த ஸ்திரீகள் தாழ்மையினால் தங்களை அலங்கரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே நகை நட்டுகளால் அலங்கரிப்பதை பார்க்கிலும் குணத்தில் நற்குணத்தினால் குணசாலியான ஸ்திரீகளாய் ஸ்திரீகள் தங்களை அலங்கரிப்பது நல்லது என்று பைபிள் சொல்வது காரணம் அதுதான். அல்லேலூயா. குணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அழகு, ஒரு அழகு. இப்படி என் நேசர் முற்றிலும் அழகுள்ளவர். அல்லேலூயா. இந்த நேசரை மற்றபடி இன்றைக்கு உலகத்தில் சொல்லக்கூடிய தெய்வங்கள் என்பவைகளோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க, யார் அழகுள்ளவர், யார் அழகுள்ளவர்? அது சொல்லுக்கு வாய் வரலன்னா நீங்க எல்லாம் என்னத்துக்கு இயேசுவை பின்பற்றுறீங்க? அல்லேலூயா. யார் அழகுள்ளவர்? எல்லா விதத்திலும், தோற்றத்திலும் சரி, குணத்திலும் சரி, எந்த விஷயத்திலும் அழகு நிறைந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா சொல்லுவோம். அவருக்கு மிகவும் அழகு சேர்ப்பது அவருடைய மகிமை. அல்லேலூயா. அது வேற யாருக்கும் கிடையாது. ஆமென். அது அவருக்கே உரிய மகிமை. என்னுடைய மகிமையை நான் வேறொருவருக்கு கொடேன் என்று சொல்லி இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவருக்கு இருக்கிற மகிமை எந்த மனுஷனுக்கும் கிடையாது. எந்த இன்றைக்கு சோகால்டு காட்ஸ், தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற எதற்குமே கிடையாது. அல்லேலூயா. இருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அதனால இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைதான் அவருக்கு பேரழகு. அவரை அழகு என்று சொல்லுகிற எல்லாவற்றிலும் அவரை மேன்மையாய் வைத்திருப்பது அந்த அழகு. அல்லேலூயா. அவர் எதிலுமே ஒரு குறைவு அவருக்கு இருந்ததே இல்லை, இருப்பதே இல்லை. அல்லேலூயா. பாடல்காரன் பாடுகிறான், அழகென்றால் அவர்தானே, யார்தான் உண்டு இந்த லோகத்தில். அழகென்றால் அவர்தானே, யார்தான் உண்டு இந்த லோகத்தில். வண்ணமே நீயோனே எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. வண்ணமே நீயோனே எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் எந்த நாளுமே. என் ராஜா வண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே. 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 அழகு என்றால் அவர் போலே யார்தான் உண்டு இந்த லோகத்தில். அழகு என்றால் அவர் போலே யார்தான் உண்டு இந்த லோகத்தில். வண்ணமே நீயோனே எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. வண்ணமே நீயோனே எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். இந்த இயேசுவின் அன்பின் அழகை ரசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அவருடைய மகிமையின் அழகை எப்பொழுதும் ரசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை வாஞ்சியுங்கள். அது நம்ம எப்பொழுதும் இயேசுவுக்கு நேராய் கவர்ந்து இழுத்து கொண்டு சென்று கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு மணவாளன் உடைய அழகை குறித்து நாம் பார்த்தோம். இரண்டாவது பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மணவாட்டியும் மிக அழகுள்ளவள். மணவாட்டியும் மிக அழகுள்ளவள், சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த மணவாட்டி தன்னுடைய அழகை இழந்து போய் நிற்கின்ற ஒரு பரிதாப கோலம் பைபிளிலே காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாவதாக பாவத்தால் அழகை இழந்த மணவாட்டியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி எப்பொழுதுமே அவரை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த மகிமையை, அந்த அன்பை, அந்த நற்குணங்களை, அந்த எல்லா நன்மைகளை அவர் அவளுக்கும் அருளி செய்கிறார். சபை எப்பொழுதுமே ஒரு மேன்மை உள்ளதாக நிற்கணும், சபை மகிமை உள்ளதாக நிற்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் எப்பொழுதுமே மனுக்குலம் என்ன செய்கிறது? கர்த்தருடைய சபையாகிய மணவாட்டி அந்த ஸ்தானத்திலே இராதபடி ஒதுங்கி போகிறது, விலகி போகிறது. சிலது உள்ள வந்துட்டோம், தன் அழகை இழந்து வெளியேறி போகிறது. பாவத்தால் தன் அழகை இழந்த மணவாட்டி. பழைய ஏற்பாட்டு சபை குறித்து 2 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக ஓசியா 10ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் வாசிங்க. ஓசியா 10 9 முதல் 11 மட்டும். இஸ்ரவேலே,
நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வந்தாய். கிபியாவிலே அக்கிரமக்காரர் மேல் வந்த யுத்தம் தங்களை கிட்டுவதில்லை என்று அந்த நிலையிலே நிற்கிறார்கள். நான் அவர்களை தண்டிக்க விரும்புகிறேன். அவர்கள் செய்த 2 வித பாவங்களின் நிமித்தம் கட்டப்படும் போது ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிமை ஏர்கூட்டி ஓட்டுவேன். யூதா உழுவான், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் சபை 2ஆக ஒரு கட்டத்தில் பிரிந்திருந்ததை நாம் அறிவோம். ஒன்று 10 கோத்திரங்கள் அடங்கின இஸ்ரவேல் எப்ராயிமை தலைமையாய் கொண்டு, இன்னொன்று யூதா கோத்திரம் யூதாவை தலைமையாய் கொண்டு. அப்போ இந்த 10 கோத்திரங்களை பார்த்து அது இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது பைபிளில். அந்த இஸ்ரவேலை பற்றி கர்த்தர் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலே நீ கிபியாவின் நாட்கள் முதல் பாவம் செய்து வருகிறாய். அல்லேலூயா. நீ என்னுடைய மனவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, ஆனால் நீயோ என்ன பண்ணி கொண்டு வருகிறாய்? பாவம் செய்து கொண்டு வருகிறாய். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகளை செய்வது பாவம். இயேசு கிறிஸ்து வைத்ததை விட்டு மிஞ்சி செல்லுவது பாவம். இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த அளவை அடைந்து கொள்ளாமல் கீழே கிடப்பதும் பாவம். கர்த்தர் எந்த நிலையில் அவருக்கு ஏற்ற நல்ல குணங்களோடு நல்ல கிரியைகளோடு நல்ல சாட்சியோடு நாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ, கர்த்தருடைய சபை எந்த நிலைமையில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நிலைமையில் நிற்கணும். அவர் வைத்த குறியை தவறுவது தான் பாவம் என்று பொதுவான விளக்கம் இருக்கிறது. அதே வேளையில் பாவத்தின் பட்டியல்கள் பைபிளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பாவங்களை நீ செய்யும் பொழுது நீ நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பாய், அக்கினி கடலிலே தள்ளப்படுவாய், நீ தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாமல் போவாய், நீ கர்த்தருடைய பந்திக்கு புறம்பாக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் வேத புத்தகத்திலே பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகளை படிக்கும் பொழுது மக்களுக்கு தெரியும் எது தேவன் அருவருக்கிற பாவம் என்பது. ஆகவே அன்பர்களே, இந்த பாவத்தை இஸ்ரவேல் செய்து வந்தது. அதனால அந்த வசனத்தில் கீழே படித்தோம், நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். எப்ராயிம் அல்லது இந்த இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் அழகான கழுத்துடையவர்களாய் இருந்தார்கள். அவருடைய கழுத்தை குறித்து அழகு என்று சொன்னார். அந்த அழகை அந்த மணவாட்டி எப்படி இழந்தாள்? பாவம் செய்தபடியினாலே. இப்பொழுது அந்த அழகான கழுத்தின் மேல் நான் நுகத்தடிய வைக்க போறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உன்னுடைய கழுத்து அழகுள்ளதா இருந்தது, கிறிஸ்துவை அணிந்ததாக அந்த கழுத்து இருந்தது. கிறிஸ்துவ தருகிற நல்ல பாரங்களை மட்டும் சுமந்து கிறிஸ்துவை சேவிக்கின்ற கழுத்தாக அந்த கழுத்து விளங்கினது. அது தேவனுடைய பார்வையிலே அழகுள்ள கழுத்து. மணவாட்டியே, உன் கழுத்து எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக நன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மணவாட்டி அவளுடைய ஆபரணம் என்ன? கிறிஸ்துவை தன்னுடைய ஆபரணமாக அவள் தரித்து கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தரித்து கொண்டிருக்கிறோம் என்று கொலோசியர் கலாத்தியர் 3 நம்ம படிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கழுத்திலே என்ன அலங்காரம்? ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டது தான் நமக்கு அலங்காரம். அல்லேலூயா. இன்னொன்று, கழுத்து பாரம் சுமக்கிறதுக்கு உள்ளது. அந்த கழுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல பாரத்தை மட்டும் சுமக்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் அழகா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற நல்ல பாரங்கள். உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்தாரா? அந்த குடும்ப பாரத்தை சந்தோஷமா சுமந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமா முன் சொல்லும் பொழுது, மணவாட்டியே, உன் கழுத்து அழகுள்ளதென்று கர்த்தர் காண்கிறார். அல்லேலூயா. வேலை தந்தாரா? அந்த வேலையை உத்தரவாதத்தோடு பொறுப்போடு செய்து அந்த பாரத்தை சுமந்து நீங்க ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வது உங்கள் கழுத்து அழகுள்ளது என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியத்தை தந்தாரா? ஊழியத்தில் பாரம் உண்டு.
அதை பற்றி முறுமுறுக்காமல் அதை மிகுந்த உத்தரவாதத்தோடு அந்த ஊழிய பாரத்தை சுமந்து நீங்க முன்ன போனா உங்க கழுத்தை அழகுள்ள கழுத்துன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. ஆனா நீ அதுக்கு பதிலாக பாவ பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சுட்ட. அவசியம் இல்லாத உலக வீண் கவலைகளை பாரமாக சுமக்க இப்பொழுது ஆரம்பித்ததுனால உன் கழுத்தின் அழகு கெட்டு போயிட்டு கர்த்தரும் இப்பொழுது தண்டனை என்கிற நுகத்தடியும் சேர்த்து உன் மேல வைக்க போறேன்னு சொல்றாரு. ஆகையினால மணவாட்டியே எச்சரிப்பாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்க வேண்டும். நல்ல கிறிஸ்து தருகிற நல்ல பாரத்தை மட்டும்தான் சுமக்கணும். வீண் கவலையை நம்ம மேல ஏற்றக்கூடாது. கர்த்தர் அதை விரும்பல. ஐயோ ஐயோ என்று எப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பதை விரும்பல. அவசியம் இல்லாம கவலைப்பட்டு கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்பல. தன் மணவாட்டி மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த பாவத்துக்கும் இடம் கொடுக்க கூடாது. பாவம் என்பது உன் கழுத்திலே பாரத்தை தருகிறது. பாவ மூட்டை உனக்கு சுமப்பது கரிய மூட்டை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஏன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற? நீ அவசியம் இல்லாத பாரத்தை சுமக்கிறதுனால, பாவ பாரத்தை நீ வாங்கி கட்டி கொண்டதுனால நீ உன் கழுத்தை அழகை கெடுத்து விட்டாய். உன் கழுத்து இப்பொழுது கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை, அவர் ரசிக்கக்கூடியதாக அது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிந்து கொள்வாயாக. இப்பொழுது அவர் அந்த பாவத்துக்குள்ள தண்டனையும் சேர்த்து உன் கழுத்தில் ஏற்றுவேங்கிறாரு. உன்னால் அதை தாங்க முடியுமா? ஆகையினாலே மணவாட்டி ஸ்தானத்திலே, சபையிலே வந்து சேர்ந்திருக்கிற தேவ மக்களே, ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்திக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அல்லேலூயா. வீண் கவலைகளை சுமக்கிறத விட்டுட்டு அதை கர்த்தரிடத்திலே ஜெபித்து கர்த்தர் பாதத்தில் வைக்கிற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெப வாழ்க்கை சரியில்லை, அதனால தான் வீண் பாரத்தை சுமக்க வேண்டியது வருது. ஜெப வாழ்க்கை சரியா இருந்துச்சுன்னா தங்களுக்கு இருக்கிற பாரத்தெல்லாம் கர்த்தர்ட்ட சொன்னா போதுமே, இங்க பாரம் குறைஞ்சிடுமே. அப்ப ஜெபிக்கிறது இல்லை, அதனால அந்த பாரம் தீரல்ல. வீண் பாரத்தை சுமக்கிறீங்க. ஆண்டவர் பிரசன்னத்தை இழந்தா, வசனம் வாசிக்கிறதை இழந்தா, கர்த்தருடைய ஆராதனையில் உள்ள ஈடுபாட்டை, வருகிறீங்க போறீங்க அது ரெண்டாவது விஷயம். ஈடுபாடு எத்தனை பேருக்கு இருக்கு? இங்க நடக்கிற ஒவ்வொரு காரியத்தில் உங்க உள்ளம் ஈடுபடுதா? ஈடுபட்டீங்கன்னா பாவம் செய்ய கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. உனக்கு நல்ல உணர்வு இருக்கும். அந்த சமயம் வரும்பொழுது ஆவியானவருடைய ஒரு நடத்துதல் இருக்கும், ஒரு எச்சரிப்பு இருக்கும். இது ஒன்றும் உணர்வு கெட்டு போற காரணம் என்ன? கர்த்தரோடு உள்ள உறவில் சரியில்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற அந்த தேட்டம் சரியில்லை. மாய்மாலம், கடமை. அதனால தான் கண்ட பாவங்களும் இன்றைக்கு ஏறி உன் கழுத்து, கர்த்தரே சொல்லுகிறார், அழகில்லாத கழுத்து. இனி அதுக்கு தண்டனையும் கூட நான் கொடுக்கும் பொழுது அந்த அழகான கழுத்துல நான் என்ன செய்ய போறேன்? இனி நுகத்தடியும் ஏற்றி வைக்க போறேன்னு சொல்றாரு. தாங்க முடியுமா? ஆகையினாலே தெய்வ மக்கள் உணர்வடைவீர்களாக, புரிந்து கொள்ளுவீர்களாக. அல்லேலூயா. இந்த கழுத்து தலையை சுமக்கின்ற கழுத்து, தலையை சுமக்கின்ற கழுத்தாக்கும். அந்த கழுத்து அந்த தலையை நல்லா சுமந்துன்னா அதுக்கு அழகு, அதுக்கு ஆரோக்கியத்தின் அழகு இருக்கு. இல்லை தொங்கிட்டு கிடந்துன்னா என்ன ஆகும்? பரிதாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தலையாகிய கிறிஸ்துவை சுமக்கின்ற அவருடைய சரீரம்தான் மணவாட்டியாகிய சபை. அல்லேலூயா. சமுதாயத்தில் கிறிஸ்துவை தூக்கி காட்டுகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். அதுதான் உனக்கு அழகு, உன் கழுத்துக்கு அழகு. அல்லேலூயா. கிறிஸ்துவை சுமப்பதற்கு சபையே நீ என்ன பாரம் சுமக்கிறாய்? ஊழியத்தில் உன்னுடைய தோளை கொடுக்கிறாயா? உன்னுடைய கழுத்து ஊழியத்தின் பாரத்தை சுமப்பதற்கு இணைக்கப்பட்டிருக்கின்றதா? அநேகருக்கு அது கிடையாது. சும்மா வரணும் போகணும் என்றே வைத்து கொண்டீர்கள். அது சரியல்ல சகோதரா, அது சரியல்ல சகோதரி. கர்த்தருடைய ஊழியத்தின் பாரத்தில் கர்த்தர் உனக்கு நியமித்ததை நீ சுமக்கணும். உன் கழுத்து கிறிஸ்துவை சுமக்கின்ற கழுத்தாய் இருக்கணும். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரவர் தனிப்பட்ட முறையிலே நீங்க போகிற இடத்துல, வேலை பார்க்கிற, படிக்கிற இடங்களிலே, வசிப்பிடங்களிலே இயேசுவின் சாட்சியை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா.
எப்பிராயீமுடைய கழுத்து அழகாயிருந்த கழுத்து, ஆனால் பாவத்தினால் அழகு கெட்டு போயிற்று. இப்ப பாவத்தின் தண்டனையினால் இன்னும் அழகு கெட்டு போயிற்று. அந்த இஸ்ரவேலின் 10 கோத்திரங்கள் பல எச்சரிப்புகள் பெற்றும் அவர்கள் தங்கள் அழகை கெடுத்து கொண்டு வந்ததுனால கடைசியிலே கர்த்தர் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவர்கள் சேர்க்கப்படல. இப்ப கூட நம்ம செய்திகளில் கேள்விப்படுகிறோம், இந்தியாவிலிருந்து பல தேசங்கள்ல இஸ்ரவேலுக்கு பலர் போய் குடியேறி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த இஸ்ரவேலுடைய 10 கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டது. இப்போ ஏதோ கொஞ்சம் பேர் ஆங்காங்கே இருந்து போய் இஸ்ரவேலில் குடியேறுறாங்க. ஆனால் நிறைய பேர் சிதறடிக்கப்பட்டே போயிட்டாங்க. தங்களுடைய ஐடென்டிட்டி என்னென்ன அவங்களுக்கு தெரியாது, தாங்கள் இஸ்ரவேலர்கள் என்றே அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறார்கள். அப்படி தன்னுடைய ஜனத்தை சிதறடித்து போட்டிருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை அந்த பழைய ஏற்பாட்டு சபையினுடைய சரித்திரத்திலிருந்து எவ்வளவு எச்சரிப்பு பெற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு உதாரணம், அந்த யூதாவை பற்றின ஒரு உதாரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த யூதா என்கிறது 2 கோத்திரம். முதல்ல இஸ்ரவேல் கோத்திரம் 10 கோத்திரங்கள் சிதறடிக்கப்பட்டு விட்டன. அடுத்தது அதை சொல்லி தீர்க்கதரிசிகளை கொண்டு இவங்களை எச்சரித்தார். நீங்க 2 பேர் தான் பாக்கி இருக்கிறீங்க, யூதாவும் பென்யமீனும். நீங்க ஒழுங்கா இருங்க. நீங்க தாவீதின் சந்ததியினால் ஆளப்பட்டு வருகிறீர்கள். உங்களில் எருசலேம் இருக்கிறது, உங்ககிட்ட எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, உடன்படிக்கப்பட்டு இருக்குது, எல்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்க இழந்துராதீங்க என்று அவர்களுக்கு பலகாலம் ஆண்டவர் எச்சரித்தார். அவங்க என்ன செஞ்சாங்க? அதுல ஒரு வார்த்தையை நாம பார்க்கலாம். புலம்பல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிப்போம். புலம்பல் 1 6 முதல் 8 வரை வாசிப்போம். சியோன் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. வாசிங்க. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடர்கிறவனுக்கு முன்பாக சத்துவமில்லாமல் நடந்து போனார்கள். தனக்கு சிறுமையும் தப்புவிப்பும் உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்துருவின் கையிலே விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள், ஆதலால் தூர ஸ்திரியை போலானாள். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இஸ்ரவேலுக்கு சொன்னது போல இப்போ கொஞ்ச காலம் தாண்டி இந்த யூதாவுக்கும் நடந்தது. யூதா தேசத்தின் தலைநகரம் எருசலேம், அதில் ஒரு பகுதி சியோன். அதனால தான் எருசலேமின் குமாரத்தியே சியோனின் குமாரத்தியே என்னெல்லாம் சொல்லுகிறது. சியோன் குமாரத்திகளின் அழகெல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. அல்லேலூயா. அப்போ எப்ராயிமுடைய அழகு போச்சு. அந்த எச்சரிப்பை இவள் பார்த்தோம். இவ்வளவு நல்லா இருந்தவங்க கூட விழுந்து போனாங்களே, இவ்வளவு பெரிய அளவில் கர்த்தருக்கா பயன்பட்டவங்க இன்னைக்கு விழுந்து போயிட்டாங்களே என்று அந்த விழுந்து போன எப்ராயிம்களை குறித்து இனி நிற்கிற மற்றவர்கள் எச்சரிப்படைந்து நமக்கும் அந்த விழுகை வரக்கூடாது, நமக்கு அந்த தோல்வி வரக்கூடாது என்று சொல்லி வாழ்ந்திருக்கணும். ஆனால் இவங்க அந்த கண்ணால தங்களுடைய ஒரு பாகம் 10 கோத்திரங்கள் அழிந்து போன பிறகு, சிதறடிக்கப்பட்டு போன பிறகு ஆண்டவருக்கு பயப்படாம இவங்களும் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி ஆண்டவருக்கு கோபமூட்டி தீர்க்கதரிசிகளை கொலை செய்து கல்லெறிந்து இப்படியே பண்ணி கடைசியில் தான் சொல்லி இருக்கிறது, சியோன் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. ஏனென்றால் எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். ஆகவே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கவனமா இருக்கணும். தேவனுடைய கிருபையினால நிற்கிறீர்கள். அதிகமா பெருமை அகந்த என்கிற பாவம் பலருக்குள் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவருக்கா நிற்கிறேன், அப்போ அதை குறித்து ஒரு பெருமை வருது. அவன் விழுந்து போனான், நான் நிற்கிறேன். ஐயே, அவன் எப்படி ஆயிட்டான், நான் இப்படி நிற்கிறேன். இந்த பெருமைக்கு கவனமா இருக்கணும். பெருமைன்னு சொல்றது நம்மளை அறியாமலேயே உருவாகக்கூடிய ஒன்றாகும். பெருமை நமக்குள்ள வருதுன்னு சொல்லி நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ரொம்ப தாழ்மைன்னு தான் நினச்சிட்டே இருப்போம். ஒரு கட்டம் வரும் பொழுது தான்
திடீர்னு நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு பேச்சு நம்மளுக்கே தெரியும், ஐயோ நான் இப்படி பேசியிருக்க கூடாது, அப்ப எனக்குள்ள பெருமை இருக்கு. ஆமென். நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? சில சமயம் அந்த மாதிரி வரும். ஏன்னா பெருமை எல்லாம் நாம வளர்க்கறது இல்லை, அது நம்மை அறியாமலே நமக்குள்ளே வளருகிற ஒரு விஷச்செடி. அல்லேலூயா. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்காக பயன்படுறீங்களோ, கர்த்தருக்குள்ள சத்தியத்தில் நல்லா நிற்கிறீங்க, ஜெபத்தில் நல்லா நிற்கிறீங்க, ஒரு ஊழியத்தில் நல்லா நிற்கிறீங்க, அல்லது ஒரு பொறுமையில் ஒரு நல்ல குணத்தில் நல்லா நிற்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தாழ்மையாக ஆண்டவருக்கு கிருபையினால தான் இதில் இப்படி நான் வாழ முடியுது, நிற்க முடிகிறது என்று அடிக்கடி சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த இஸ்ரவேலும் சரி, யூதா என்கிற எருசலேம் அல்லது சீயோனும் சரி, ரெண்டு மணவாட்டியும் தன்னுடைய அழகை கெடுத்து விட்டார்கள், பாவம் செய்து அழகை கெடுத்து விட்டார்கள். இன்றைக்கு சிலர் சபைக்கு வெளியே போய்விட்டார்களே, தங்களுடைய அழகை கெடுத்து கொண்டு. ஒருவேளை இருக்கிற நீங்களும் கூட ஒரு கடமைக்காக ஒரு ஷோ காட்டி கொண்டு இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய உள்ளத்தின் அழகு உங்களுக்கு தெரியும். உங்களை படைத்த தேவன் நன்றாய் பார்க்கிறார். உன் உள்ளமோ அலங்கோலமாய் இருக்கிறது, அந்தரங்க வாழ்க்கை அலங்கோலமாய் இருக்கிறது, அருவருப்பாய் இருக்கிறது. வெளி தோற்றத்தில் பெரிய ஒரு நல்ல மனுஷனா நல்ல மனுஷியா காட்டிக்கொள்ளுகிறாயா? ஒரு பரிசுத்தவானா பரிசுத்தவாட்டியா கூட நீ பப்ளிக்கில் காட்டிக்கொண்டு உள்ளத்திலே வேண்டாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற விஷயங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு அந்த மணவாட்டி தன் அழகை கெடுத்தது போல எந்த மணவாட்டி ஆகிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன், யார் உங்கள் வாழ்க்கையில் அழகை கெடுத்திருக்கீங்க? இன்றைக்கு சிந்தியுங்கள். மூன்றாவது காரியத்தை நம்ம பார்ப்போம். மூன்றாவது, மணவாட்டிக்காக அவளது பாவத்தை சுமந்து தமது அழகை இழந்த மணவாளன். இந்த அழகை கெடுத்த மணவாட்டிக்கு, பாவம் செய்து கெட்டுப்போன மணவாட்டியை காப்பாற்றுறதுக்காக அவ செய்த பாவத்தை எல்லாம் தன்மேல சுமந்து, அதனால தன்னுடைய பூரண அழகு, அந்த அழகை இழந்த மணவாளன். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 53ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்கள் வாசிங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னனே, அவ்வளவு அழகு வாய்ந்தவர். அழகு என்றால் அவர்தானே என்று பக்தன் பாடினான். ஆனால் அந்த அழகு வாய்ந்தவர் இப்போ அழகே இல்லாமல், அவரை பார்க்கும்போது அவருக்கு அழகு இல்லை, அவருக்கு அழகு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படி அழகை முற்றிலும் இழந்து நிற்கிறார். இது ஏசாயா 53 அதிகாரம். இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு சில 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா எழுதி வச்ச தீர்க்க தரிசனம். அதில் அவர் பார்த்திருக்கிறார், இயேசுடைய சிலுவை காட்சியை பார்த்திருக்கிறார். அவருக்கு இயேசு யாருன்னு ஒரு தெரிஞ்சிருக்காது, ஆனால் அதை பார்த்து தான் எழுதியிருக்கிறார். அப்போதான் அவர் சொல்றாரு, அவரை பார்க்கும்போது அவருக்கு அழகு இல்லையே. அவர் முதல்ல அழகாத்தானே இருந்தார், இப்போ அவரை பார்க்கும்போது ஒரு அழகு இல்லை. அவர் அவ்வளவு மதிக்கப்படத்தக்கவர், இன்னைக்கு அசட்டா பண்ணப்பட்டிருக்கிறாரு. இப்படி ஒரு பரிதாபமா அவர் நிற்கிறாரு. ஏன் அவருக்கு இந்த நிலைமை? இப்படி பூரண அழகுள்ளவருக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு பரிதாபம் என்று பார்த்தால், தொடர்ந்துள்ள வசனங்கள் பதில் சொல்லுகிறது. 4-5 வசனங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ பூரண அழகுள்ளவர் இயேசு கிறிஸ்து
சிலுவையில் அந்த கேடு அடைந்து ஒரு அழகும் இல்லாம, ஒரு சௌந்தரியம் இல்லாம பரிதாப கோலமா தொங்கினதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் தான் பாவம் செய்து தன்னுடைய அழகை கெடுக்கல, சபை பாவம் செய்து அதனுடைய அழகை கெடுத்தது என்று பழைய ஏற்பாட்டு சபைகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் ஒருபோதும் செய்யாதவர். அல்லேலூயா. அவருக்கு இப்படி ஒரு அழகு கேடா, இப்படி ஒரு அந்த கேடா, இப்படி ஒரு அசட்டையா என்று பார்த்தால், அவர் மனுக்குலத்தின் பாடுகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் என்பதற்கு ஒரு இதில் வியாதிகள் என்றும் விளக்கம் இருக்கிறது. நம்முடைய வியாதிகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாராம். அடுத்தது நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏன்யா உங்க அழகு கெட்டு போச்சு? இந்த மனுக்குலத்தின், என் பிள்ளைகளுடைய துக்கங்களை நான் சுமக்கிறேன். அதை சுமந்து சுமந்து என் அழகே கெட்டு போச்சு. நல்லா யோசித்து பாருங்க. அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்கு இருந்த அந்த அனுபவத்தை ஏசாயா எழுதி வச்சிருக்கிறார். அவர் நம்முடைய பாடுகள்னால, அவர் மேலே ஏறினதுனால இருந்த அழகெல்லாம் போச்சுய்யா. இதை நீங்கள் சிந்திங்க. நீங்கள் செய்த, நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள், நீங்கள் அனுபவிக்கிற துக்கங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக அவர் சுமந்தார். அவருக்கு இருந்த அழகு உங்கள் நிமித்தம் கெட்டு போச்சு, உங்கள் நிமித்தம் கெட்டு போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இன்னும் பாருங்க, அடுத்த வசனத்தில் நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். மீறுதல்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவருக்கு அடி கிடச்சு, காயங்கள் காயங்கள். நான் மீறுதல் செய்து என் அழகை கெடுத்தேன். இப்போ எனக்காக என்னுடைய மீறுதல்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அழகையும் இழந்து அவர் தொங்குகிறார். இதுதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய தெளிவும் திட்டவுமான தரிசனம். எனக்காக இயேசு இந்த பாடுகள் பட்டார். அப்போ மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் இவ்வளவு நொறுக்கப்பட காரணம் என்ன? அவருடைய அழகான சரீரம், ஆரோக்கியமாக இருந்த சரீரம் இவ்வளவு ஒரு அப்பம் நொறுக்கப்படுவது போல நொறுக்கப்பட்டு கிடக்கிறதே சிலுவையில். இது காரணம் என்னன்னு கேட்டா, நம்முடைய அக்கிரமங்கள், ஒழுங்கீனங்கள். அக்கிரமம்னா கிரமம் தப்பி வாழுகிற வாழ்க்கை, வசனத்துக்கு மாறா வாழுகிற வாழ்க்கை, நீதி நெறிகளை மதிக்காம வாழுகிற வாழ்க்கை. அக்கிரமம் என்பது பல காரியங்களை சொல்லுது. மெயினா சோதோம் கொமோராவின் அக்கிரமத்தை எல்லாம் பற்றி பார்க்கும்போது, ஆண் பெண் என்ற கிரமத்தை மீறி நடக்கிற வாழ்க்கை, அதுவும் அக்கிரமம் தான் பைபிளில் சொல்லியிருக்கு. இந்த ஹோமோ போன்றவைகள், இந்த எல்லா அக்கிரமங்களின் நிமித்தம் தான் ஐயா, நீ செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து, நம்ம சமாதானத்தை இழந்து கிடக்கிறோம், அதை திரும்ப நமக்கு மீட்டு தரணும்னா அதுக்கான ஆக்கினை அவர் மேல் வைக்கப்பட்டது. அதனால தான் அந்த ஆக்கினை அடைந்து இருந்த அழகெல்லாம் இழந்து சிலுவையிலே நாம் அவரை விட்டு நம்முடைய முகங்களை திருப்பி கொண்டோன்னு ஏசாயா எழுதி வச்சிருக்கிறாரு. பார்க்க சகிக்காத நிலைமையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்தார். எல்லாம் எனக்காக, எல்லாம் உனக்காக. இதை நீ புரிந்தாய் என்றால் இந்த இயேசுவை விட்டு ஒருபோதும் விலகி போக மாட்டாய். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ என்ன சுகமாக்கிறது? நான் அடைந்த வியாதிகள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலிருந்தோ என்ன விடுதலையாக்கிறதுக்கு அவருக்கு அந்த காயங்களும் தழும்புகளும் வந்தன. தழும்புகளும் காயங்களும் வந்தன. அப்போ பாருங்க, இயேசு பூரண அழகுள்ள மணவாளன் தன் மணவாட்டி செய்த தப்புக்காக அவளை திரும்ப காப்பாற்றி எடுப்பதற்காக அவ எதனால அந்த அழகை கெடுத்தா? பாவத்தினால், இப்படிப்பட்ட பயங்கரங்களினால. அதையெல்லாம் அவளுக்காக அல்லது நமக்காக அவர் தாம் சுமந்து அழகுள்ள மணவாளன் அழகற்றவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார், தொங்கிக் கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கெடுத்தார் எந்தனை மீட்க
அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்களில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அந்த கெடுற்றார் உந்தனை மீட்க அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அந்த கெடுற்றார் எந்தனை மீட்க பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. சுமந்தாலுமே 10,000 பேர்களில் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்குகிறார், சிறுமை அடைந்தே தொங்குகிறார். அல்லேலூயா. இதுதான் நடந்தது இயேசுவுக்கு. இன்றைக்கு நாம் இப்படி பாவபாரத்தில் தொடரவே கூடாது. அவன் நமக்கு தந்த அழகை இழந்து நிற்கக்கூடாது. இப்போ இயேசு இதெல்லாம் செய்து சிலுவையில் நமக்காக இந்த அழகை நாம் இழந்ததற்கான தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு திரும்பவும் நம்மை அழகுபடுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இன்னும் அழகுபடுத்தி அவருக்கு ஒப்பாக மாற்றி அவரோடு நித்தியம் வாழ வைப்பது தான் அவருடைய திட்டம். அல்லேலூயா. நினச்சிருந்தா கோவப்பட்டு நம்மளை அழிச்சு போட்டிருக்கலாம், அழிச்சு போட்டு இன்னொரு மணவாட்டியை தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த கர்த்தரோ இந்த மணவாளனோ எந்த மணவாளனும் செய்ய மாட்டான். உடனே விவாகரத்துக்கு தான் போவான் எந்த மணவாளனும். ஆனால் இந்த மணவாளன் நம்ம விவாகரத்து பண்ணி விடாம தள்ளி விடாம நம்முடைய தவறுகளெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து நம்மை அவரே மன்னித்து இறங்கி நம்மை மறுபடியும் அவருக்கு ஒப்பான அழகிலே உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதைத்தான் இன்னைக்கு நமக்குள்ளே இத்தனை காலமாக நடத்திக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். இதுக்கு நம்ம இயேசு கையில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் அப்பொழுது நம்மை உருவாக்குவார். நேரம் போனதுனால சுருக்கமாக 2 காரியங்களை இந்த 4வது குறிப்பிலே சொல்ல விரும்புகிறேன். மணவாட்டியை அழகுபடுத்தும் மணவாளன், மணவாட்டியை அழகுபடுத்தும் மணவாளன். முக்கியமாக மணவாட்டியின் அழகை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 45 பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனத்தில். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். எப்பொழுது? மணவாட்டி முந்தின வசனங்களில் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். அடுத்தது, குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா. ராஜாவாகிய மணவாளன் மணவாட்டியினுடைய அழகிலே பிரியப்படுவதற்கு அவர் எதிர்பார்க்கிறது, நீ ஒப்பீரின் தங்கம் அணிந்து அவளுடைய வலது பாரிசத்தில் நிற்க வேண்டும். அல்லேலூயா. இது உலகத்தில் உள்ள தங்கத்தை பற்றி சொல்லல, உலகத்தில் உள்ள ஆபரணத்தை பற்றியும் சொல்லல. இது பொன் என்பது எப்பொழுதுமே பைபிளில் தெய்வீகத்துக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது. பொன்னிலும் விலையேறப்பெற்ற விசுவாசத்துக்கு அடையாளமாக காட்டப்படுகிறது. அப்போது மணவாட்டியை அவர் எப்படி அழகுபடுத்த விரும்புகிறார்னா, தெய்வீகத்தாலும் விசுவாசத்தாலும் அந்த மணவாட்டியை தனக்கேற்ற தன் வலது பாரிசத்தில் நிறுத்த தகுதியுள்ள ஒரு ராஜஸ்திரியாக, ஒரு மணவாட்டியாக
உருவாக்க விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ விசுவாசம் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை நமக்கு எடுத்து 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 தந்து 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 இந்த வசனத்தினால நமக்குள்ள விசுவாசத்தை உருவாக்கி கொண்டே வருகிறார். ஆமென். இந்த விசுவாசத்தில் எல்லாரும் வளரணும். விசுவாசத்தில் வளரும் பொழுதுதான் ராஜா நம்முடைய அழகிலே பிரியப்பட முடியும். அல்லேலூயா. அவருடைய வலது பார்சத்தில் அவரோடு கூட நிற்க வைக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவருடைய தெய்வீகம். தெய்வீகம், இந்த தெய்வீகத்தில் நீங்க நல்லா வளரணும்னா அடுத்த வசனம் சொல்லுது, குமாரத்தியே கேள், உன் தகப்பன் வீட்டையும் ஸ்தோத்திரம், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அல்லேலூயா. அப்போ பழைய உறவுகளை நீ மறந்துதான் இயேசுவோடு அதிகமாக இணைய முடியும். இப்போ கல்யாணம் ஆகி போகும்போது நம்ம ஊர் வழக்கத்தின்படி பெண்ணை மாப்பிள்ளை வீட்டில் கொடுக்குறாங்க. அப்போ அதை வச்சு தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நீ இதுவரைக்கும் வளர்ந்த உன்னுடைய தகப்பன் வீட்டை உன்னுடைய ஜனத்தை மறந்து உன் மணவாளனோடு வாழணும். சிலர் புருஷன் வீட்டுக்கு போனாலும் மனசெல்லாம் எங்கே இருக்கும்? ஃபுல்லாக தாய் வீட்டிலே இருக்கும். அது சரியில்லை. மனசும் புருஷன் வீட்டோட ஒட்டுனா தான் அங்கே நல்லா வாழ முடியும். சரிதானா? நான் சொல்ல சரிதானா? ஆமாம். சிலருக்கு புரியாது, போக போகத்தான் புரியும். அல்லேலூயா. புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். ஏன்னா இருதயம் ஒரு இடத்துலையும் சரீரம் ஒரு இடத்துலையும் இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா போகாது. இதே தான் ஆண்டவரும் சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி எங்கெங்க உறவு வச்சு எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தியோ அதுதான் உன்னை கெடுத்தது. அதையெல்லாம் இப்போ விட்டுட்டு இனி அதை தொடாத, அது பக்கம் போகாத, அதை மறந்து என்னிடத்தில் வந்துவிடு, ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா. இதான் வேறுபாடுன்னு சொல்றது, பரிசுத்தமாகுதல்னு சொல்றது, விட்டு விலகுன்னு சொல்றது. பைபிளில் ஒரு பெரிய உபதேசம் இது. இன்னைக்கு இருக்கிற பெந்தேகோஸ்துக்காரங்க இங்க இருக்கிறதுலையும் பலர் செய்யாத விஷயம் இது. விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகாம இயேசுவிடத்தில் ஒட்டப்பட முடியாது. அல்லேலூயா. இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சுட்டு எப்படி வாழ முடியும்? நீ உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை விட்டு ஒன்றை பின்பற்றணும். ரெண்டு எஜமான்களை சேவிக்க முடியாது. அப்போ உலக பொருள் ஆண்டவர் எதை விடுன்னு சொல்றாரோ அதை விட்டு விலகி அதை மறந்துரு, அதை மறந்துரு. நான் எப்படி அதை விடுவேன்? இவ்வளோ காலம் இருந்த பழக்க வழக்கம் இல்லையா? இவ்வளோ காலம் இருந்த உறவு இல்லையா? இவ்வளோ காலம் நான் ஆசைப்பட்டது இல்லையா? எது பைபிள் வேண்டான்னு சொல்லுதோ அதை விட்டு விலகினால் ராஜாவின் அழகில் பிரியப்படுவார். அல்லேலூயா. உன்னை அப்படித்தான் உருவாக்குகிறார், விசுவாசத்திலே உருவாக்குகிறார். தெய்வீகம் வரணும்னா கண்டிப்பா இந்த லௌகீகம் மாறணும். லௌகீகமும் தெய்வீகமும் கலந்து மிக்சடா இருக்க முடியாது. லௌகீகம் உலகத்தில் உள்ள ஆசைச்சைகள். இந்த லௌகீகத்தையும் வச்சுக்கிடுவேன், தெய்வீகமும் என்னில் வரும். ரெண்டையும் வச்சு ஆண்டவரோட நிற்பேன்னா ஆண்டவர்கிட்ட அதுக்கு இடம் இல்லை. அதனால எந்த உலக ஆசை இச்சைகள் இன்னும் பற்றி கொண்டிருக்குதோ அப்போ நம்ம இன்னும் கர்த்தருடைய வலது பார்சத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு தகுதி பெறல. அவர் நம்ம ரசிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இன்னும் இல்லை. வேறுபாடு, பரிசுத்தப்படுவது, அது அவர் ரசிக்கிற ஒரு அழகு. அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் எப்படி இருங்கள் சொன்னாரு? பரிசுத்தரா இருங்கள், வேறுபட்டவர்களா இருங்க. அதான் பரிசுத்தமா இருங்கள் என்கிறதுக்கு அர்த்தம். வேறுபட்டவர்களா இருங்க, விட்டு விலகினவர்களா இருங்க என்பதை புரிந்து கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக தொடர்ந்து 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அல்லேலூயா. அந்த வசனத்தில் தான் கீழே சொல்லி இருக்கு. தங்கத்தை பற்றியும் ஆபரணத்தை பற்றியும் சொன்னாலும் இவளுடைய அழகு உள்ளான பூரண அழகு, மகிமை. அல்லேலூயா.
அவளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பூரண மகிமைதான் ராஜாவை, மணவாளனை மகிழ்விக்கிற ஒரு அழகு. அல்லேலூயா. உள்ள அவலட்சணங்கள் இருந்தால், உள்ளே லெச்சைகள்னா என்னது? வெக்கப்படுறதுக்கான விஷயங்கள் உள்ளத்தில் இருந்தால் மகிமை இல்லை. அந்த மகிமை உள்ளத்தில் வரணும். வெளியே மகிமையின் தோற்றத்தை காட்டிடலாம், மதிப்பாக கனமாக காட்டிக்கிடலாம். அது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தில் என்ன இருக்கணும் சொல்லுங்க? அந்த மகிமை, ஆண்டவர் விரும்புகிற மகிமை. சிந்தனை சுத்தமாகணும், உணர்ச்சிகள் கட்டுப்படணும், நம்முடைய தீர்மானங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். அப்பதான் உண்மையில் நம்முடைய உள்ளிந்திரியத்தை அவர் அழகு பார்க்க முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் அவர் உருவாக்கிட்டு இருக்கிறார். நம்ம என்னோ வர்றோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கம் கேட்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆவியானவர் பெரிய வேலையை நமக்குள்ள செஞ்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுக்கு ஏற்ற அழகுள்ள மணவாட்டியாய் உருவாக்குவதற்காக, நம்மில் தெய்வீகத்தை உருவாக்க, நம்மில் அந்த விசுவாசத்தை உருவாக்க, நமக்கு உள்ளே இருக்கிற எல்லா பிரியமில்லாத காரியங்களை அகற்றி கர்த்தருக்கு பிரியமுண்டாகிற, கர்த்தர் ரசிக்கக்கூடிய நற்குணங்களால், நற்சிந்தையினால், நல்ல காரியங்களால் நிரப்புகிறார். அல்லேலூயா. உள்ளான அழகு என் பிரியம், உபதேசத்தில் நிலைத்திருப்பாய். உள்ளான அழகு என் பிரியம், உபதேசத்தில் நிலைத்திருப்பாய். என் பிரியமே ரூபவதி, உன்னில் நான் மகிழ்ந்திடுவேன். என் பிரியமே ரூபவதி, உன்னில் நான் மகிழ்ந்திடுவேன். மணவாட்டியே என் சபையே, விழித்தெழு சீயோன் திருச்சபையே, உன்னில் மகிமை அடைந்திடவே உன்னை பூவினில் கண்டெடுத்தேன். மணவாட்டியே என் சபையே. அல்லேலூயா. மணவாட்டியில் ஆண்டவர் பார்ப்பது உள்ளான அழகு. உள்ளான அழகு வேணும்னா உபதேசத்துக்கு கீழ்ப்படின்னு பாட்டுக்காரர் ஒரே வார்த்தையில் எழுதியிருக்கிறார். உண்மை. கர்த்தர் தந்த உபதேசங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து வாழும்போது அவர் விரும்புகிற அழகு நம்ம வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உன்னத பாட்டு 2:14 கடைசி வார்த்தை, உன் முக ரூபம் அழகாயிருக்கிறது, அழகுமாயிருக்கிறது. ஆண்டவர் ரசிக்கிற சில இடங்களை பாருங்க. முக ரூபம் எப்படி இருக்குதா? அழகா இருக்குது. நம்முடைய முக ரூபத்தை அவர் ரசிக்கிறார். காயினின் முகநாடி வேறுபட்டது. காரணம், உள்ளத்துல எரிச்சல் வந்தது, தம்பி மேல பொறாம வந்தது, எரிச்சல் வந்தது, கொலைக்கார சிந்தனை வந்தது. அப்போ அவன் முகநாடி என்ன செய்திருச்சு? வேறுபட்டுருச்சு. அதை கர்த்தர் பார்க்கும்போது உன் முகநாடி ஏன் வேறுபட்டிருக்குன்னு கேட்கிறார். முகநாடி ஏன் வேறுபட்டுச்சு? லாபானுடைய முகம் நேற்று முந்தா நாள் இருந்தது போல இருக்கல. அது என்ன செஞ்சிருச்சு? வேறுபட்டுருச்சு. அப்போ முகத்திலே பார்க்கிறோம். அந்த பானபாத்திரக்கார தலைவன், சுயம்பாயி தலைவனுடைய முகம் துக்க முகமாக இருந்தது. யோசேப்பு பார்த்தான். அப்போ இந்த முகங்களை குறித்து நான் இப்போ சொன்ன 3 விஷயத்திலும் உள்ளத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்தது. காயினுக்கு உள்ள எரிச்சல் வந்தது தான் வெளியே காட்டிச்சு முகரூபத்தில். லாபானுக்கு உள்ளத்தில் மருமக மேலே ஒரு வெறுப்பு வந்தது தான் அதை வெளியே காட்டிச்சு. அந்த மற்றவங்க 2 பேரும் சிறைச்சாலையில் சொப்பனம் கண்டு கலங்கி இருந்தது தான் அதை வெளியே காட்டிச்சு இல்லையா? அதே மாதிரி நமக்கு உள்ள இருக்கிறத வெளியே காட்டுறது தான் இந்த முகம். அல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை பார்க்கிறார், உள்ளத்தையும் பார்க்கிறார். உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. எப்போவுமே நம்ம உள்ளம் நல்லா இருக்கணும், நம்ம சிந்தை நல்லா இருக்கணும். கோவப்பட்டு கொந்தளித்து கொண்டு இருக்கக்கூடாது, பொறாமை எரிச்சலில் இருக்கக்கூடாது, சோர்ந்து வாடி வதங்கி இருக்கக்கூடாது. அதெல்லாம் முகத்தில் தெரியும்.
கர்த்தருக்கு மட்டும் இல்லை, நம்மளை பார்க்குற மக்களுக்கே தெரியும். அப்போ இவர் ஒரு தேவ பிள்ளைன்னு சொல்கிறாரு, ஏன் இப்படி கோபமான மூஞ்சில் இருக்காரு? இவங்க ஒரு தேவ பிள்ளைன்னு சொல்கிறாங்க, ஏன் இப்படி வாடி வதங்கி போய் இருக்கிறாங்க? அது மற்றவங்க தப்பாக நினைக்க தூண்டும். அப்போ என்ன, இயேசுவை பின்பற்றினா எப்படி இருக்கும்? எங்களை போல தானே அவங்க இருக்காங்க, எங்களை விட மோசமாக இருக்காங்களே, அப்படியெல்லாம் தவறாக எண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்துவிடும். அப்படினால உன் முகரூபத்தை எனக்கு காட்டு, உன் அழகு உன் முகரூபத்தில் வெளிப்படணும். அல்லேலூயா. அதனால அன்பர்களே, நம்முடைய முகபாவனைகளையும் கவனித்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய உள்ளத்தின் காரியத்தை தான் முகம் காட்டும். உள்ளம்தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னொன்று பாருங்க, உன்னத பாட்டு ஸ்தோத்திரம் 1:10 சொல்லுது, ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகா இருக்கிறது. மணவாட்டியுடைய கழுத்தை அவர் ரசிக்கிறார். இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்ராயிமுடைய கழுத்து அழகை இழந்து போய் நிற்குது, அது மேலே நான் இன்னும் நுகத்தடியும் வைக்க போகிறேன்னு சொன்னார். அப்போது கழுத்து ரொம்ப முக்கியம்தான். அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டதுனால திரும்ப விளக்க போகலை. அடுத்ததாக உன்னத பாட்டு 7:1 சொல்லுது, ராஜகுமாரத்தியே பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. மணவாட்டியின் பாதங்கள், பாதரட்சைகள், செருப்புகள், அதை மணவாளன் ரசிக்கிறார். அல்லேலூயா. அது என்ன பாதரட்சை? எபேசியர் 6:15 சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த பாதங்களை பற்றியும் பைபிள் சொல்லுது. ஏசாயா 52:7, சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. அல்லேலூயா. அப்போ பாதரட்சை அழகு ஆண்டவருக்கு என்ன? சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம். எப்போ யார் கேட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், திருவசனத்தை பிரசங்கிக்கக்கூடிய, இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய, வசனத்தை சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தம் நிறைந்த உள்ளம், அதுதான் கரெக்டாக பாதரட்சையை போட்டுட்டு ஒரு யாத்திரை போகிறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய, ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பாதங்கள் இயேசுவின் நற்செய்தியை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது அந்த பாதங்களை அவர் ரசிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மணவாட்டியாகிய சபையே, இயேசுக்காக நீ நடக்கணும், இயேசுக்காக நீ புறப்படணும், இயேசுக்காக நீ பல காரியங்களை செய்யணும். இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்காக உன்னுடைய கால்கள் நீ எப்பொழுதும் பயன்படுத்தணும். இன்னைக்கு நம்முடைய சபையில கூட சுவிசேஷ ஊழிய வாசல்கள் எவ்வளவோ வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. உங்க பாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு பாதங்கள் இல்லையே, இருந்தும் நடக்க முடியாத பலவீனம் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த பாதங்களை இயேசுவை பற்றி சொல்றதுக்காக புறப்படுறீங்களா? நடக்கிறீங்களா? யாத்திரை பண்றீங்களா? இன்னொருத்தரை தேடி போறீங்களா? ஆண்டவர் அதை ரசிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால சுவிசேஷம் அறிவிக்க போற உங்க பாதங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா? சொல்லுங்க, என்ன செய்கிறாரு? அழகா இருக்குன்னு சொல்றார், அழகா இருக்குன்னு சொல்றார். அல்லேலூயா. நம்ம சிலர் நம்ம பாதங்களை பார்த்தா நமக்கே பிடிக்காது, அழகா இருக்காது. ஆனா அது சுவிசேஷம் அறிவிக்க போனா கர்த்தருக்கு அது எப்படியும் அழகாத்தான் இருக்கும். அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பதை கர்த்தர் மிகவும் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுவீர்களாக. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். மணவாளன் மிக அழகுள்ளவர். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், மணவாட்டி இருந்த அழகையெல்லாம் பாவத்தால் கெடுத்து போட்டார். மூன்றாவது நம்ம பார்த்தோம், மணவாளன் அந்த பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு தன்னுடைய அழகெல்லாம் இழந்து மணவாட்டியை மீட்டெடுக்கும்படி சிலுவையிலே தொங்கினார். நான்காவதாக, அவரை நம்பி வருகிற, அவரை தேடி வருகிற, அப்படி சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை மறுபடியும் அழகுள்ள மணவாட்டிகளாய் உருவாக்க அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். கடைசியாக, தமது அழகையே மணவாட்டிக்கு அருளுகின்ற மணவாளன். அல்லேலூயா. அழகை உருவாக்குறான்னு சொன்னனே, அவருக்கு பூர்ணமான அழகு இருக்கு. அதைத்தான் நமக்கு பகிர்ந்து தந்து நம்மையும் அழகுபடுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உன்னத பாட்டு 6:10 சொல்லுகிறது,
சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? அல்லேலூயா. சந்திரனை போல அழகுதான் மணவாட்டியின் அழகு. இவளுக்கு தானா உண்டான அழகல்ல. சந்திரனுக்கு தானாக ஒளி கிடையாது, அழகு வராது. சூரியனுடைய ஒளி அதில் வீசும் பொழுது தான் சந்திரனுக்கு ஒரு வெளிச்சமும் வரும், அழகும் வரும். அல்லேலூயா. சூரியன் அது மேலே படல்ல, சூரிய ஒளி படலைன்னா அது இருக்கிற இடமே தெரியாது, இருண்டு அமாவாசையாக போய்விடும். அப்போ அந்த சூரியன் கொடுக்கிற அழகுதான் இந்த மணவாட்டிக்கு, அந்த சந்திரனுக்கு அழகு. அதே மாதிரி தான் நம்முடைய நீதியின் சூரியனாகிய மணவாளன் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிரசன்னம் நம்ம மேல வீசும் பொழுதுதான் நமக்கு அழகே வருகிறது. அல்லேலூயா. இயேசுவை விட்டு விலகி நின்று தனியே நம்மளை அழகுபடுத்தினா ஒரு அழகும் வராது. தன்னுடைய முயற்சியினால் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஒரு நாளும் பரிசுத்தமாக முடியாது. தன்னுடைய பிரயாசங்களினால் தன்னை மகிமைக்குள்ள ஆக்கலான்னு சொல்லி அப்படியெல்லாம் பண்றவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சிலர் அப்படிதான் ஜபத்தை மந்திரமா மாத்துறாங்க, அபிஷேகத்தை வித்தியாசமா மாத்துறாங்க, என்னமோ சொந்த முயற்சி, மாம்சத்தை அதுல எல்லாம் இணைச்சி அப்படி முயற்சி பண்றாங்க. தேவனுடைய மகிமை வந்துடும், வல்லமை இறங்கிரும், அற்புதம் நடந்துரும், நான் அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன். இல்லை இல்லை இல்லை. நீ எப்பொழுதும் இயேசுவை சார்ந்திரு, இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே இரு. எப்போ சந்திரன் சூரியனை நோக்கி பார்க்க முடியுதோ அப்பதான் அதுக்கு வெளிச்சமே வருது. இந்த பூமி இடையில வந்துருச்சுன்னா சந்திரனால சூரியனை சரியா நோக்கி பார்க்க முடியாது. அப்போ இந்த பூமி மறைக்கிற மறைவு தான், உலகம் மறைக்கிற மறைவு தான் அதுக்கு இருளை தருது. அதே மாதிரி தான் உலகம், இன்றைக்கு இருக்கிற லௌகீகம், உலகத்தின் ஆசை இச்சைகள் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில வந்து மனுஷனுடைய வாழ்வில் இருளை கொடுக்குது. மணவாட்டியே, சபையே, நீ பிரகாசமா இருக்கணுமா, நீ அழகா இருக்கணுமா, நீ எப்பமோ இயேசுவை நோக்கிப்பார். அல்லேலூயா. உன்னையும் இயேசுவையும் பிரிக்க இடையில் வருகிற உலகத்தை தள்ளிவிடு. உலகத்தை தள்ளிவிட்டு இயேசுக்கு நேராக உன் வாழ்க்கையை எப்போ எக்ஸ்போஸ் பண்ணினீன்னா நீ பிரகாசமா இருப்ப, நீ அழகாக இருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நான் சொன்னதை ஒரு விசை நினைப்பூட்டும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து இந்த அழகானவருடைய அழகு நம்மில் வரணும். தேவன் விரும்பும் அழகு, தெய்வீக அழகு, விசுவாச அழகு, வேறுபாட்டினால் வருகிற அந்த பரிசுத்தத்தின் அழகு, அந்த உள்ளான மகிமையின் அழகு நமக்குள் வரணும். நற்குணங்களால் வருகிற அருமையான அழகு நம்மில் வரணும். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கன்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர்
இயேசு கர்த்தரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 இயேசு. சேனைகளின் கர்த்தர் நாம், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கோம் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நாம், மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கோம் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், ஆத்மநேசரே, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 இயேசு. எல்லாரும் கைகளை தட்டி பரிசுத்த ஆவிக்குள்ளாகி ஆமேன். ஆவியானவர் நமக்குள் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் அழகுபடுத்துவதற்கு ஆமேன் இடம் கொடுப்போம், இடம் கொடுப்போம், இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவ கரைகளையும் இரத்தத்தால் கழுவினவரே, இன்றும் யாருடைய பாவ கரைகள் கழுவப்படாமல் இருக்கிறதோ இயேசுவே, அவர்களுக்கு இறங்கும், 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 இறங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகை இழந்து வேதனையோடு பாரத்தோடு சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும் அப்பா, இரக்கம் செய்யும் அப்பா. ஆமீன். அப்படிப்பட்டவர்கள் இயேசுவே என்று கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வா, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு இரக்கம் செய்வா. உன்னை கைவிடவே மாட்டா. உன் அழகை கெடுத்துட்டியம்மா, உன் அழகை கெடுத்துட்டியப்பா, ஆனாலும் உன்னை கைவிடாத இயேசு உனக்கு அந்த அழகை மீட்டு தருவதற்காக தாமே சிலுவையில் ஏறினார், தாமே தண்டனைகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். உனக்கு இனி தண்டனை வேண்டாம், அதை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். நீ இழந்து போன மகிமையின் அழகை, நீ இழந்து போன ஆரோக்கியத்தின் அழகை, நீ இழந்து போன நற்குணங்களின் அழகை உனக்கு திரும்ப தருவதற்கு இயேசு வல்லவராயிருக்கிறார். இயேசு ஒருவரே அதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். சிலுவையில் அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுவிட்டார். மகனே, மகளே, அவரை நோக்கிப்பார், அவரை நோக்கிப்பார். விசுவாசிகளே, விசுவாசிகளே, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல தேவ அன்பை இழந்து நிற்கிறாயா? தெய்வீகத்தை இழந்து நிற்கிறாயா? விசுவாசத்தில் குறைவுபட்டு நிற்கிறாயா? வேறுபட்டு பரிசுத்தமாவதில் குறைவுபட்டு தயங்கி நிற்கிறாயா? கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். உன் உள்ளத்தில் மகிமை இருக்கிறதா? உன் சிந்தையில் தேவ மகிமை குடியிருக்கிறதா? சிந்தித்து பார். கர்த்தரிடத்தில் பேசு, வாய் திறந்து பேசு, வாய் திறந்து பேசு. மணவாளன் விரும்பும் மணவாட்டியாய், ராஜா பிரியப்படும் ராஜஸ்திரியாய் நம்மை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமீன், ஹல்லேலூயா. உன் பாதங்களை அவர் ரசிக்கிறார். உன் பாதங்கள் எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு? உன் சொந்த காரியமாய் எத்தனை கிலோமீட்டர் ஓடுகிறாய்? மகனே, மகளே, உன் சொந்த காரியமாய் உன் பாதங்கள் எவ்வளவு விரைந்து ஓடுகிறது? உன் சொந்த காரியங்களுக்காய் புறப்படுவதற்கு உன் வீட்டில் எத்தனை பாதரட்சைகளை செற்று செற்றாக வைத்திருக்கிறாய்? அதை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை எனக்கு இருக்கிறதா, எனக்கு இருக்கிறதா என்பதை எப்பொழுதும் சிந்திக்கணும். காலில் செருப்பு போடும்போது, ஷூ அணியும் போது எல்லாருக்கும் இந்த சிந்தனை வரணும். நான் எனக்காக புறப்படுறேனே, என் வேலைக்காக, என் படிப்புக்காக, என் காரியத்துக்காக, தொழிலுக்காக புறப்படுகிறேன். இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க
ஆயத்தம் என்கிட்ட இருக்கா? ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்கிட்ட இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சியோன் என்னும் சுவிசேஷகி சிகரத்தில் ஏறுகிறாள் என்று பாடுவோம் இல்லையா? ஆமே. அந்த பாதங்கள் பர்வதத்தில் நிற்கிறது என்று பாடுவோம் இல்லையா? ஹல்லேலூயா. சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? ஏதோ விருப்பமுள்ளவங்க சொல்லுவாங்க, அப்படி அல்ல. ரட்சிப்பை பெற்ற அத்தனை பேரும் சொல்லணும்னு தான் இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க உன் பாதங்கள் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம். மணவாளன் மணவாட்டி அழகு, நீர் பூரண அழகுள்ளவர். நாங்களோ எங்களுக்கு இருந்த அழகை சில வேளை இழந்து நிற்கிறோம். அதுக்காக அதுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சிலுவையிலே நீங்களே ஏற்றுக்கொண்டு அந்த அழகை எங்களுக்கு மீட்டு தரும்படியான சகல காரியங்களை செஞ்சிட்டீங்க. இப்பொழுது உங்கள் அண்டை நாங்கள் வந்து கையேந்தி நிற்கிறோம். அந்த அழகை எங்களுக்குள்ள திரும்ப தருவதற்காக பரிசுத்தாவியை கொண்டு வேலை செய்துட்டே இருக்கிறீங்கப்பா. இந்த அழகை எங்களில் நாங்கள் உருவாக பெற்றவர்களாய், ஆம் கர்த்தாவே, உம்முடைய அழகில் எங்களுக்கு தருவதை நாங்கள் பெற்றுக்கொண்டு எக்காலம் தொனிக்கும் பொழுது உம்முடைய வலது பார்சத்தில் வந்து நிற்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். உம் வல்லமையுள்ள நல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.